Hey guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். வரலட்சுமி நோன்பு வந்து ஆகஸ்ட் 16th அன்றைக்கி வருது. ஸோ அதுக்கான பூஜா ஐட்டம் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர்ஸுங்க. இதோட ஷாப்போட அட்ரஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் பேங்கிள்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ 12 கலர்ஸ் வந்து 300 rupeesங்க. ஸோ தாம்பூலமில் வந்து நம்ம வந்து பேங்கிள்ஸ் வைப்போம், வெத்தலை, பாக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மங்களமான பொருட்கள் எல்லாமே வைப்போம். ஸோ அதுக்கு தேவைப்படுற மாதிரியான நான் பேங்கிள்ஸ் வந்து வாங்கியிருந்தேங்க. ஸோ உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ் தான். நீங்கள் அங்கே டேரெக்டாக விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பூஜா ஐட்டம்ஸு, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குங்க டெக்கரேட்டிவ்க்காக. மறக்காமல் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ளவுஸ் பீட் வந்து வாங்கியிருந்தேங்க. இந்த பேக்கெட்டில் வந்து 6 பீசஸ் வந்து வருங்க. இந்த 6 பீசஸ் அப்படி பார்த்திங்க அப்படின்னா 540 rupees. ஸோ உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து டிசைனர் ப்ளவுஸ் பீட்டும் இருக்குது. ஸோ உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் என்ன மாதிரியான ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறீங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் 3 பேக்கெட்ஸ் வாங்கிக்கிட்டேங்க. ஈச் பேக்கெட்டில் வந்து 6 பீசஸ் வந்து இருக்குங்க. ஸோ உங்களுக்கு மல்டி கலர்ஸ் தான் இருக்கும். சேம் கலர்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 6 பீஸுமே வந்து உங்களுக்கு ரெட் ஷேடில் தான் வேணும் அப்படின்னா அந்த மாதிரியுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ டிசைனர் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு அந்த ப்ரொக்கேட் ப்ளவுஸ் பீட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தாம்பூலம் போடுறதுக்கான பேக்ஸ் வந்து வாங்கியிருந்தேங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 பீசஸ் வந்து உள்ளே இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 120 rupees. ஸோ இதில் நிறைய ரேஞ்ச் இருக்குங்க. உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தாம்பூலம் வந்து நீங்கள் கொடுக்கணுன்றதை அங்கே போய் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் மாதிரி இருக்குது, நிறைய ரேஞ்சஸ் இருக்குங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேஷ்டி மாதிரி எடுத்திருந்த வேஷ்டி துணி மாதிரி, ஏன்னா வந்து அந்த டேபிள் மேலே வந்து எனக்கு போடுறதுக்கு ஒரு கிளாத் தேவைப்பட்டுச்சு. ஸோ இதில் வந்து நிறைய மீட்டர் கணக்கில் வந்து உங்களுக்கு கிளாத்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சுவாமிக்கு போடுறதா இருக்கட்டும், இல்லை சிலைகளுக்கு போடுறதா இருக்கட்டும், எல்லாருமே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பேங்கிள்ஸுங்க. இதில் வந்து 108 இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சுவாமிக்கு வந்து இதை மாலையாக கோர்த்து சுவாமி சிலைகளுக்கு போகலாம், அம்பாளுக்கு அப்படி போகலாம். இல்லைனா வந்து நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை 108 இருக்கும். நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இதில் வந்து ரெட் கலரு, க்ரீனு, எல்லோ, ப்ளூ, உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 rupees. இப்போ வந்து ஆடிப்பூரம்லாம் வருது. ஸோ அம்பாளுக்கு வந்து அன்றைக்கி வளையல் வந்து சாத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அந்த மாதிரி டைமில் இதை வந்து பூ கட்டுற நூலில் கோத்து அப்படியே வந்து நம்ம அம்பாளுக்கு வந்து மாலையாக கோத்து விடலாம். ஸோ இல்லைன்னா அப்படின்னா 108 வந்து அர்ச்சனைக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுது அப்படின்ட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக விசிட் பண்ணும் போது உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்கு வந்து இந்த ரெட் அண்ட் க்ரீன் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த 2 கலர்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஸோ நீங்கள் 108 வந்து அம்பாலோட அஷ்டோத்திரம் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த வளையலால் வந்து போட்டு நீங்கள் படிக்கும் போது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஸோ மறக்காமல் அந்த ஷாப்புக்கு போனீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ப்ரைஸும் வந்து உங்களுக்கு ரீசனபிள் தான் சொல்லலாம். ஸோ ஆன்லைன்லேயும் நிறைய ஷாப்ஸில் கிடைக்குது. அது உங்களோட வந்து தேவைக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தாம்பூலம் செட் வந்து ஒரு பேக்கேஜாகவே நான் வாங்கிக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், சீப்பு, கண்ணாடி, இந்த மாதிரி மங்களமான பொருட்கள், தாலி சரடு, இது எல்லாமே வந்து ஒரு பேக்கெட்லேயுமே வந்து வந்துடும். ஸோ இப்படி வந்து நம்ம வந்து கொடுக்கும்போது எதுவுமே வந்து மிஸ் ஆகாதுங்க. இது நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இதுக்குள்ளே வந்து 10 பீசஸ் இருக்குங்க. 10 பீசஸ் வந்து 120 rupees. நான் இந்த மாதிரி வந்து 2 பேக்கெட் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ உங்களோட கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எவ்வளோ வேணும்னாலும் வந்து அங்கே அவைலபிள் இருக்குங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக ஒன்று வந்து தேடி பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி வந்து தாம்பூலம் நீங்கள் கொடுக்கணும், என்ன மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வேணுன்றது ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா அது ஒரு பூஜா ஐட்டமோட அந்த ஷாப் வந்து ஒரு கடல் மாதிரிங்க அது.
ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வந்து இந்த பாதம் அதுக்கப்புறம் வந்து 2 கை ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அம்பாள் வந்து நம்ம சிலையாக வந்து சாரீலாம் கட்டி ட்ராப் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி கை கால்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக வந்து நான் இதை வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 650. இதுலேயுமே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இதுலேயுமே நான் வந்து நான் லைட்டாக கொஞ்சம் பேஜ் கலர் மாதிரி வாங்கியிருக்கேன். இதுலேயுமே வந்து உங்களுக்கு பியூர் ஒயிட் இருக்குது, அப்புறம் எல்லோ இருக்குது, சைஸஸ்மே நிறைய அவைலபிளாக இருக்குது. சின்ன சுவாமி சிலைக்குனா அதுக்கேற்ற மாதிரி பாதம் எல்லாமே கை கால் எல்லாமே சின்னதாக இருக்கும். இல்லை பெரிய சிலையாக நீங்கள் வைக்க போகிறீங்க, கலசம் உங்களுக்கு பெருசாக வைக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எது வேணுன்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வந்து கொண்டை வச்சு அதுக்கு பின்னாடி வைக்கிற அந்த ஒரு கிரீடம் மாதிரிங்க. இது ரொம்ப அழகாக இருக்குங்க. வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அம்பாளோட ஃபேஸும் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஆர்ச் மாதிரி. இதுலேயுமே வந்து நிறைய சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த கலர் மட்டும் கோல்டன் கலர் மட்டும் தான் ஐ திங்க் ஆப்ஷனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சைஸஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ சின்ன சைஸ்லேருந்து இதை விட பெருசுலாம் இருக்குங்க. நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தான் சொல்லணும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 270 ருபீஸு. ஸோ இதை விடையும் வந்து ரொம்ப சின்ன சைஸஸ்லாமே இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த மீடியம் சைஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் வாங்கினேன். இதை அழகாக ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. அம்பாலோட ஃபேஸும் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போனீங்கனாலே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்குங்க. அங்கேயே வந்து நிறைய ரெடிமேடான ஒரு சுவாமி ஸ்டாச்சூஸ் எல்லாமே வச்சுருக்காங்க கலசமோட. நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு போடுறதுக்கான மாலை வாங்கினேன். ஸோ சில ஃபோட்டோஸ்லாம் நம்ம வச்சுருப்போம், டெய்லி நம்மளால் வந்து பூ வைக்க முடியாது, மேபி ஹாலில் வந்து சுவாமி ஃபோட்டோஸ் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து மாலை போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். ஸோ ஒரு வீட்டு ஹாலோட என்ட்ரன்ஸ்லேயே இப்படி வைக்கும் போது வந்து கொஞ்சம் வந்து டெக்கரேட்டிவாகவும் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 240 ருபீஸு. நிறைய கலர்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குதுங்க. நான் வந்து இந்த பிங்க் வித் எல்லோ அந்த பீட்ஸ் வச்ச மாதிரி வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா சுவாமியோட வந்து ஜடை வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. சூப்பராக ஸ்டோன் ஒர்க் பண்ணி நல்லா ஹெவி வெயிட்டுங்க, வெயிட்லெஸ்ஸே கிடையாது. அந்த ஸ்டோன் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்தது. இதுலேயுமே வந்து நிறைய வந்து ஒர்க்ஸ் வச்ச மாதிரியும் இருக்குது. இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு ஜடனே சொல்லலாம். அழகாக வந்து அதை வந்து wrap பண்ணியிருந்தாங்க நெட்டடில் வச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 700 ருபீஸு. உங்களுக்கு நல்லா வர்த்தாக இருக்குங்க. கட்டுறதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கயிறெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது அம்பாளுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கே வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ஸ் டைமில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம அம்பாளுக்கு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிவிட்டு கலசெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஜவுரி வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்க்கவே அம்பாள் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து நான் இதை வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்பவே பர்சனல் ஃபேவரட்ங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுலேயுமே நிறைய சைஸஸ் இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சின்ன கலசமாக வைக்க போகிறீங்க, குட்டி சொம்பு வச்சு வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியுமே வந்து இந்த ஜடை வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள், அழகாக 2 ஊக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் அழகாக. ஸோ உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா சைஸஸ் நிறையவே இருக்குங்க. ரொம்ப சின்ன சைஸஸ்லேருந்து இந்த மாதிரி நான் வாங்கினது வந்து ஒரு லார்ஜ் தான் சொல்ல முடியும். ஸோ பெரிய அம்பாள் சிலைக்கு வந்து நம்ம அலங்காரம் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி சுவாமி சிலைகளுக்கு தேவைப்படுற மாதிரியான பாவாடை வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 30 ருபீஸு. ஸோ சின்ன சைஸ், ஐ மீன் ஒரு 1 இன்ச்சிலேருந்து ஒரு 10 இன்ச்சஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து பாவாடை வந்து அவைலபிளாக இருக்குது. அதை விட பெருசுமே கூட அவைலபிளாக இருக்குது. நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு என்னென்ன அட்ராக்டிவ் கலர் தேவைப்படுதோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஏன்னா சுவாமி சிலைக்கெலாம் வந்து கொஞ்சம் பிரைட்டான கலர்ஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி க்ரீன், ஆரஞ்சு அப்படின்ட்டு. நான் வந்து பெரிய ஒரு 10 இன்ச்சுக்கு போட தேவைப்படுற பாவாடை கூட வாங்கியிருந்தேன். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஃப்ளீட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்தது. இப்போ சாரீ கட்ட தெரியாதவங்க இருப்பாங்களா, மேபி கலசத்துக்கு சாரீ கட்ட தெரியாது, அவங்க வந்து இந்த மாதிரி பாவாடை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து wrap பண்ணிடலாம். ஸோ அழகாக ஃப்ளீட்ஸ் எல்லாமே வந்து அவங்களே வச்சு கொடுத்துட்டனால நம்ம அழகாக அந்த கலச சொம்புக்கு கட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்.
ஸோ இந்த மாதிரியும் வந்து கலர் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ, பிங்க் அண்டு க்ரீன் காம்போவில் வாங்கியிருந்தேன், கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. யூஸ்வலாகவே இந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது கலர்ஸு கொஞ்சம் ப்ரைட்டாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்க்கவும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நான் சின்ன வந்து பூஜா ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். வாசனை பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் ஃபுட் ஃப்ளாஷ்பேக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக வரும். இதோட எல்லாத்தோடைய டீட்டெயில்ஸும் வந்து ஷாப்போட டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. A to Z எல்லா பூஜா ஐட்டம்ஸும் அங்கே அவைலபிளாக இருக்குங்க. ஒரே ஷாப்பில் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குமா அப்படின்ட்டு நமக்கே வந்து வியப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பஞ்சு வஸ்திரம் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பஞ்சிலே பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்ம அம்பாளுக்கு வந்து வரலட்சுமி நோம்பு இல்லை வேறு எந்த விரதம் நம்ம பண்ணாலும் அப்போ வந்து அம்பாளுக்கு வந்து சாத்தலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸு. அந்த பாவாடையோட ப்ரைஸும் சொல்லிடுறாங்க. அது 340 ருபீஸு. இது பார்த்திங்க அப்படின்னா ஜவ்வாது வந்து பேஸ்ட்டுங்க. இந்த ஜவ்வாது பேஸ்ட்டு வந்து இந்த கலசம்லாம் நம்ம வைப்போம்ல, அந்த தண்ணி வைக்கிறவங்க வந்து இந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்குங்க. நிறைய வாசனை பொருட்கள் வந்து ஆட் பண்ணணும். ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, அப்புறம் ஜாதிக்காய், மாசிக்காய். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பொருட்களும் வந்து அந்த கலச சொம்பில் நம்ம போடுவோங்க. அப்போது நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புனுகுன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து நம்ம கலச சொம்பில் வந்து ஆட் பண்ணலாம். நிறைய சின்ன ஐட்டம்ஸ், நமக்கு பூஜைக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்குங்க. இது வந்து பார்ட் 1 வீடியோவாக எடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் அடுத்து என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன்றதை நான் உங்ககிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஜவ்வாது பவுட்ராகவும் வாங்கியிருக்கேன். இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, இந்த பன்னீர் இருக்குங்களே, பன்னீர் அதில் வந்து நம்ம இந்த பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த சந்தனம்லாம் கரைக்கிறதுக்கு நல்லாயிருக்குங்க. இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த ஜவ்வாது பவுட்ரு. ஸோ இதுலேயும் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குதுங்க. மல்லி அந்த மாதிரி நல்ல ஜாஸ்மினோட ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நான் இந்த நெய் தீபம் வந்து வாங்கிட்டேன். ஸோ இது வந்து நம்ம நெய் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து 20 பீசஸ் வந்து இருக்குது போல். 90 ருபீஸ் இது. இதுலேயுமே நிறைய சைஸஸ் இருக்குது. இதை விட பெரிய பாக்ஸ் உங்களுக்கு வேணும், நிறைய தேவைப்படுது, ஒரு 50 ரேஞ்சு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி சைஸஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பொறுமையாக வந்து வீட்டிலே லிஸ்ட்டு போட்டுக்கணும் என்னென்னலாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்றது. ஸோ நீங்கள் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye-bye.